ஹாய் வணக்கம். தம்ப்நெயில பார்த்து வந்த செல்லக்குட்டிங்களே, ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோல இருந்து எனக்கு ரெவென்யூ அப்படின்றது வரும். இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குற எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா 90 டேஸ் சேலஞ்ச், 120 டேஸ் சேலஞ்ச், 1 இயர் சேலஞ்ச், இது மாதிரி சேலஞ்ச் கோல்ஸ் வீடியோ மட்டும் பார்த்துட்டு போகக்கூடிய கேரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க அந்த லிஸ்ட்ல இருக்காதீங்க. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, எனக்கு இந்த வீடியோல இருந்து ரெவென்யூ வரும். கூடவே நான் என்ன பண்றேனோ அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் வரணும் அப்படின்னா இந்த வீடியோல என்னென்ன சொல்றனோ அது எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அப்போ மட்டும்தான் உங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்றது. வின்டர் ஆர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ், வின்டர் ஆர்க், குளிர்காலம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த வின்டர் மந்த் அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஸோ இந்த 3 மாசத்துக்கு நம்ம ஒரு 90 டேஸ் சேலஞ்ச் எடுக்க போறோம். ஆல்ரெடி நம்ம இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து நோ நட் நவம்பர் வரப்போகுது. நோ நட் நவம்பர்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு, இந்த நவம்பர் மந்த்ல நான் வந்து மாஸ்டர்பேட் பண்ண மாட்டேன், ஷேக் பண்ண மாட்டேன், ஜெர்க் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அந்த ஒரு கான்செப்ட் நோ நட் நவம்பர் அப்படின்றது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இப்போதைக்கு நம்ம வின்டர் ஆர்க் இந்த ஒரு 3 மாசத்துக்கு நம்ம ஒரு சில கோல்ஸை செட் பண்ண போறோம். குரு குரு என்னடா சவுண்டு? சரி சாத்து. ஸோ ஜிம் ஃப்ரீக் மட்டும் இல்லாமல் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ரிலேட்டடாக ஃபாலோ பண்ணக்கூடியவங்க, மென்டலி ஃபிசிக்கலி அவங்களுக்குள்ள ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 3 மாசத்தை பயன்படுத்தி அவங்களுடைய லைஃபை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ அந்த ஒரு ஜேர்னில நம்மளும் இணைவோம். ஸோ இது மாதிரி நம்ம நிறைய டைம் இதுக்கு முன்னாடி கோல்ஸ் அப்படின்ற செட் பண்ணியிருப்போம். கரெக்டாக நம்முடைய பர்த்டேக்கு செட் பண்ணியிருப்போம், ஜான் 1ஆம் தேதி செட் பண்ணியிருப்போம். கண்டிப்பாக நவம்பர் மாதம் பசங்க வந்து நோ நட் நவம்பர் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இது மாதிரி நிறைய டைம் நம்ம ஃபாலோ பண்ணாலும் ஏன் ஃபெயிலியர் ஆகிறோம் அப்படின்ட்டு ஒரு சில ரீசன்ஸ் இருக்கு. நம்பர் 1 என்ன தெரியுமா? அன்ரியலிஸ்டிக் கோல். நம்மளால ஒரு விஷயம் முடியாது அப்படின்னு தெரியும் பொழுது இல்லை நான் அதை வந்து முடிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த சேலஞ்ச் பண்ணலாம். பட் இது மாதிரி அன்ரியலிஸ்டிக் கோல்ஸ் நம்ம செட் பண்ணும் பொழுது அங்கே வந்து ஃபெயிலியர் அப்படின்றது நிறைய நடக்குது. ஸோ நம்மளுடைய கெப்பாசிட்டி என்னன்னு தெரிஞ்சு நம்மளால என்ன விஷயமெல்லாம் முடியுமோ அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வைக்கணும். ஸோ இன்னைக்கு இந்த வின்டர் ஆர்க்கில் நான் செட் பண்ணியிருக்கிறது ஷார்ட்டாக, ஸ்வீட்டாக, லிமிட்டடான கோல்ஸ் மட்டும் வச்சு அதை ட்ராக் பண்ணி இந்த இயர் எண்ட் 2024 இயர் எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்னொரு வீடியோ கூட மேக் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி நீங்களும் ஷார்ட்டாக, ஸ்வீட்டாக, லிமிட்டடாக கோல் செட் பண்ணுங்க. செகண்ட், நம்ம ஏன் தெரியுமா ஃபெயிலியர் ஆகிறோம்? நம்ம கூட ஒரு கம்பெனி அப்படின்றது இருக்கிறது இல்லை. நம்ம மட்டும் தன்னந்தனியாக எடுக்கும் பொழுது நம்ம கூட சேர்ந்தோ அல்லது நம்மளை வழி நடத்துறதுக்கோ யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வின்டர் ஆர்க் சேலஞ்சை நம்முடைய நண்பர்கள் கூடவோ அல்லது நம்ம வீட்லையோ நமக்கு தெரிஞ்சவங்க கூடவோ சேர்ந்து எடுக்கணும். அதே மாதிரி தான் நீங்க இது வரைக்கும் தனியா எடுத்த கோல்ஸ் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பா அதுல ஃபெயிலியர் அப்படின்றது இருந்திருக்கும். ஸோ இனிமேல் இந்த வின்டர் ஆர்க்ல எடுக்கக்கூடிய கோல் அப்படின்றத உங்களுடைய கிளாஸ்மேட்ஸ் அல்லது ஃப்ரெண்டு கூட சேர்ந்து எடுங்க அண்ட் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க. 3வது ஏன் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா நம்ம ட்ராக் பண்றது கிடையாது. இன்னைக்கு கோல் செட் பண்ணோமா அதை அப்படியே விட்டுருவோம், அல்லது நாளைக்கு 2 நாள், 3 நாள், 4 நாள், ஒரு வாரம், அதுக்கப்புறம் அந்த கோலை வந்து ட்ராக் பண்ண மாட்டோம். எவ்வளோ வந்து வளர்ச்சியில் இருக்கும், இனி என்னென்ன விஷயங்கள் பண்ண வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம ட்ராக் பண்ண மாட்டோம். ஸோ இது மாதிரி ட்ராக் பண்ணாம போறங்காட்டி சரி விடு நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய கோல்ஸை நம்ம அப்படியே மறந்து கடந்து வந்துடுறோம். ஸோ அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வின்டர் ஆர்க் கோல்ல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாங் டியூரேஷனுக்கு கோல்ஸ் அப்படின்ற செட் பண்றது. 2030 நான் வந்து மேரேஜ் பண்ணியிருக்கணும், 2030 நான் ஒரு 10 கோடி சம்பாதிச்சிருக்கணும், 2030 நான் ஒரு பென்ஸ் கார் வாங்கணும். இது மாதிரி ரொம்ப லாங்கான கேப்ல ஒரு கோல் செட் பண்ணும் பொழுது சரி 4 இருக்குல்ல, 2027 பார்த்துக்கலாம், 28 பார்த்துக்கலாம், 29 பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். அந்த ஒரு விஷயம் இருக்கக்கூடாது. அண்ட் அதுக்கு தான் நம்ம வந்து 90 டேஸ் கோல்ஸை வந்து நம்ம எடுத்திருக்கோம். அதே மாதிரி விசுவலைசேஷன் இருக்கணும். நீங்க ஒரு கோலை செட் பண்ணதுக்கு பின்னாடி அதுல இருந்து நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது, இந்த கோலை ஃபினிஷ் பண்ணதுக்கு பின்னாடி நம்ம எப்படி இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விசுவலைசேஷன் அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு இருக்கணும். அண்ட் இந்த வின்டர் ஆர்க் நிறைய பேர் செலிப்ரேட் பண்ற மாதிரி, நிறைய பேர் அவங்க சேலஞ்ச் எடுத்துக்கிற மாதிரி நம்மளும் ஃபிட்னஸ் சார்ந்தும் ஒரு சின்ன சேலஞ்ச் அப்படின்றது நம்ம இந்த வின்டர் ஆர்க் சேலஞ்ச் மூலமா எடுத்துக்கலாம். இந்த ஒரு 4 விஷயம் 5 விஷயம் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு இல்லையா, இதனாலதான் அப்படின்ட்டு. ஸோ இந்த விஷயத்தை டெலீட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய கோல்ஸை நம்ம கண்டிப்பா ஃபுல்ஃபில் பண்ணுவோம், அச்சீவ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இப்ப என்னுடைய வின்டர் ஆர்க் என்ன அப்படின்னு நான் சொல்ல போறேன். அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய வின்டர் ஆர்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. டிசம்பர் 31 தேடி வந்து இந்த வீடியோக்கு நீங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்க உங்களுடைய வின்டர் ஆர்க் அச்சீவ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி ஆரம்பிக்கிறோம். ஸோ அந்த கம்யூனிட்டியில நீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை
2025 ஜனவரி 1ஆம் தேதி அன்னைக்கு போடுங்க. இன்கேஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு 100% ஃபுல்ஃபில் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வின்டர் ஆர்க் சேலஞ்ச் பத்தி நம்ம இதே சேனல்ல இன்னொரு வீடியோ உங்க கூட சேர்ந்து பண்ணலாம் அப்படின்ட்டு நான் விருப்பப்படுறேன். என்னுடைய சேலஞ்சஸ் என்னென்ன இருக்க போகுது அப்படின்னா ஹெல்த், வெல்த், கரியர் growth அப்படின்ற மாதிரி 3 விஷயங்கள் நான் எடுத்துட்டு வர போறேன். இந்த 3ல ஃபர்ஸ்ட் வெல்த் பாத்தீங்க அப்படின்னா 10 lakh 2024 டிசம்பர் 31க்குள்ள இனிமேல் இருக்கக்கூடிய இந்த 3 மாசத்துல ஒரு 10 லட்சம் சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி அதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு. ஆல்ரெடி நான் இது மாதிரி earn பண்ணிருக்கேன். ஸோ எகைன் இன்னொரு 3 மாசத்துல ஒரு 10 லட்சம் பாசிபிளான்னு கேட்டா ஒர்க் பண்ணா கண்டிப்பா பாசிபிள். அதுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய ஏரியா எனக்கு தெரியும். கண்டிப்பா நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். ஸோ அந்த விஷயத்த நான் வந்து டிசம்பர் 31 நான் வந்து வின்டர் ஆர்க் சேலஞ்ச் முடியும் பொழுது நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன் எவ்வளவு மணி earn பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு. அடுத்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஹெல்த், வெல்த், கரியர் growth. அதில் வெல்த் பார்த்துருவோம். ஹெல்த் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு நான் வந்து 83 kg இருக்கேன். 75 வரணும். இன்னொரு 8 kg இந்த அடுத்த 3 மாதத்தில் குறைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். ஆல்ரெடி ரெகுலராக ஜிம் போயிட்டு இருக்கேன். ஸோ கார்டியோ அண்ட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ரெண்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் ஃபுட்டையும் கொஞ்சம் திங்கிறதையும் கொஞ்சம் குறைச்சேன் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கோல் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி 77 வரைக்கும் போயிருந்தேன். ஸோ இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி 75 வரைக்கும் வரணும் அப்படின்றதான். ஸோ ஹெல்த் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேருக்கு வெயிட் லாஸ் மாதிரியே வெயிட் கெயின் சேலஞ்சும் வெயிட் கெயின் கோலும் இருக்கும். கண்டிப்பா அதையும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி 3வது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா கரியர் growth அப்படின்ற மாதிரி நம்மளோட லைஃப்ல ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு பார்ட் ஹெல்த். அதுக்கடுத்து நம்மளுடைய கரியர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த கரியர் growthல நான் வந்து வின்டர் ஆர்க் சேலஞ்சா பாத்தீங்கன்னா என்ன எடுக்கிறேன் அப்படின்னா ரெகுலரா கண்டென்ட் போஸ்ட் பண்ணும். இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் சேனல்ஸ்ல வந்து போஸ்ட் பண்ணும். ஏன்னா நான் இது ஒரு சைடு கரியரை நான் வந்து எடுத்துட்டு வரேன். அண்ட் இது போக போக மெயின் கரியராகவும் எனக்கு போக போகுது. ஸோ அதனால நான் வந்து ரெகுலராக வீடியோஸ் போஸ்ட் பண்ணும். அண்ட் அடுத்த 3 மாசத்துல இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் ரெண்டுலையும் சேர்த்து இன்னொரு 1 lakh மெம்பர்ஸ் அல்லது ஃபாலோவர்ஸை வந்து கூட்டி இருக்கணும் அப்படின்றதா என்னுடைய இந்த கரியர் கோல்ஸ். ஸோ இது மாதிரி இந்த 3 கோல்ஸை நான் வின்டர் ஆர்க் சேலஞ்சை நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் நானும் ஒரு கமெண்ட்டை போட்டு வைக்கிறேன். டிசம்பர் 31ஆம் தேதி அன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ சிம்பிள்ங்க, நம்மளுடைய கோல்ஸை வந்து நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரியலிஸ்டிக்கான கோலை வைக்கணும். 1. 2வது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ராக் பண்ணணும். 3வது யாராவது கூட சேர்ந்து கம்பெனி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை தொடர்ந்து பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. 4வது பார்த்தீங்க அப்படின்னா விசுவலைசேஷன். ஓகேங்களா, அதுக்கடுத்து என்ன நடக்க போகுது, இந்த அளவுக்கு ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்படி இருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கொஞ்சம் சப்பியாக இருக்கேன், ஃபேட்டியாக இருக்கேன், இன்னும் கொஞ்சம் ஃபிட் ஆகிட்டு அப்படின்னா எப்படி இருக்கும், ஆக்டிவாக இருக்க முடியும், சூப்பராக இருக்க முடியும், இது மாதிரிலாம் இருக்கும். இன்னும் ஒரு 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸை 1 லட்சம் ஃபாலோவர்ஸை இன்ஸ்டா யூடியூப் ரெண்டுலேயும் சேர்த்து மேபி யூடியூப்ல ஒரு 50,000, அங்கே ஒரு 50,000 அல்லது அங்கே ஒரு 80,000, இங்கே ஒரு 20,000. ஸோ எப்படியோ ஒரு வாக்கில் இன்னொரு 1 lakh ஃபாலோவர்ஸை கூட்டணும். அதுக்கு ரெகுலரான கண்டென்ட், குவாலிட்டியான கண்டென்ட் போடணும் அப்படின்றது. அதே மாதிரி தான் என்னுடைய வெல்த் கோலும். ஸோ இந்த 3 விஷயங்களை பண்ணிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசுவலைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ உங்களுடைய டைம் எது, உங்களுடைய வின்டர் ஆர்க் சேலஞ்ச் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல்ரெடி இந்த கான்செப்ட் உங்களுக்கு புதுசா இருந்துச்சு அப்படின்னா இனிமேல் வருஷம் வருஷம் வின்டர் ஆர்க் சேலஞ்ச் எடுங்க. ஒவ்வொரு வின்டர்லையும் நம்ம குளிர்காலத்துல போர்வையை போத்திட்டு சூப்பரா இருக்குன்னு படுக்கிறத விட நம்ம எழுந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம லைஃபுக்கு நிறைய பெனிஃபிட்ஸை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வின்டர் ஆர்க் சேலஞ்சை எடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை சொல்றது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வின்டர் ஆர்க் சேலஞ்ச் அது ஒன்றா இருந்தாலும் பரவாயில்லை, சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, எதுவுமே பண்ணாமல் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயம் பண்ணுறது எவ்வளவோ மேல். இதை பல டைம் நான் வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கேன். சும்மா வீட்லேயே படுத்துருக்கிறதுக்கு இங்கேருந்து ஒரு 4 ஸ்டெப்பு வச்சுட்டு வந்தோம் அப்படின்னாலே அது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இது மாதிரி சின்னதாக இருக்குது இதெல்லாம் போயிட்டு ஒரு கோல்னு எடுக்கிறது அப்படியெல்லாம் திங்க் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ரியலிஸ்டிக்காக உங்களுடைய லைஃப்பை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுற மாதிரியான கோலை செட் பண்ணுங்கள். இந்த வின்டர் உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க போகுது. அண்டு சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மழை வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க போகுது. ஸோ இனிமே தான் வரப்போகுது மழை. அண்டு இதெல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அண்டு உங்களுக்கு ஒரு கம்பெனியன் வேணும் அப்படின்னா இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு அனுப்புங்க. வின்டர் ஆர்க் சேலஞ்ச் 2 பேரும் சேர்ந்து எடுங்க. ரொம்ப லிமிட்டடா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எடுங்க. வாழ்த்துக்கள். அந்த டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ல ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருப்பேன், தயவு செய்து அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய இந்த வின்டர் ஆர்க் சேலஞ்சில் இருக்கக்கூடிய எல்லாருமே அங்கே இருப்பாங்க. நம்மளும் ஒரு கம்பெனியனா நானும் உங்களுக்கு பூஸ்டப் பண்ணுறேன், நீங்களும் என்னை வந்து பூஸ்டப் கொடுங்க. ஸோ இது மாதிரி நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த சேலஞ்சை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுவோம். பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்ட்டு. ஒரு 4 பேர் ஜாயின் பண்ணாலும் போதுங்க. இந்த 4 பேரும் நம்முடைய சேலஞ்சை ஃபுல்ஃபில் பண்ணுறோமா அப்படின்றதான் மேட்டர். ஸோ பார்க்கலாம். பாய்.